ஹாய்! எதுக்காக நான் இவ்வளோ ஹேப்பியா இருக்கேன்னா, எஸ் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது சீம்பால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மாடுக்கு அன்ன போட்டிருக்குன்னு எங்க மாமா வீட்லேருந்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹேப்பி அத பார்த்தோன்னே. அதனால அத செய்றதுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டேன். அதாவது வெல்லத்தோட ஏலக்காய் சேர்த்து நல்லா உடைச்சிட்டு, இந்த தடவை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்ய போறேன். அதாவது யூடியூப்ல பார்த்தேன். அத வச்சு தான் செய்ய போறேன். நான் எப்போதுமே பால்ல வந்து வெல்லத்த போட்டு அப்படியே காய்ச்சி அப்படி தான் பண்ணுவோம். இந்த தடவை வந்து வெல்லத்தலாம் நுணுக்கி போட்டு இந்த மாரி குக்கருக்குள்ளார வந்து இந்த மாரி வைக்கலாம். வச்சோம்னா எடுத்தோம்னா நல்லா கெட்டியா இருக்குது. கட் பண்ணி சாப்பிட்ற மாரி இருக்கா. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிருச்சு. சரி அந்த மாரி மெத்தட்ல ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் சரியா வரல. ஸோ அதனால நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் இருந்த வாட்டரெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கெட்டியா இருக்கும்ல, அத மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்சோன்னே, அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த வெல்லம் போட்டது அதுக்கும், அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்ன மாரி யாருக்கெல்லாம் வந்து இந்த சீம்பால் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.